அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 3/3/2023 அத்தௌபா தஃப்சீர். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 107 மற்றும் 108, அத்தியாயம் 9 தஃப்சீர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, இந்த 107வது வசனம் அன்சாரிகளில் சிலரை குறிக்கிறது. அவர்கள் பள்ளிவாசல் ஒன்றை எழுப்பினர். முன்னதாக அபு ஆமிர் என்பவர் அந்த அன்சாரிகளிடம், நீங்கள் ஒரு பள்ளிவாசலை எழுப்புங்கள், உங்களால் இயன்ற அளவு பலத்தையும் ஆயுதத்தையும் தயார்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். நான் கிழக்கு ரோமானிய மன்னர் சீசரிடம் போய் ரோம் நாட்டிலிருந்து படைகளை அழைத்து கொண்டு வந்து முகமதையும் அவருடைய தோழர்களையும் மதீனாவிலிருந்து வெளியேற்றுவேன் என்றார். அவர்கள் அந்த பள்ளிவாசலை கட்டி முடித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நாங்கள் எங்களது பள்ளிவாசல் கட்டுமான பணியை முடித்துவிட்டோம், நீங்கள் அதில் வந்து தொழுதுவிட்டு எங்களுக்காக வளம் வேண்டி பிரார்த்திக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றனர். அப்போதுதான் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ், நபியே, நீர் அதில் ஒருபோதும் தொழுவதற்காக நிற்க வேண்டாம் எனும் அடுத்த வசனம் 108 அருளினான். இங்கு முதலாவது வசனம் 107, நாங்கள் நன்மையை தவிர வேறெதையும் நாடவில்லை என்று அவர்கள் நிச்சயமாக சத்தியம் செய்வர் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது, நாங்கள் மக்களின் வசதியை கருத்தில் கொண்டு நன்மையை கருதியே அந்த பள்ளிவாசலை எழுப்பினோம் என்று அதை நிறுவியோர் நிச்சயமாக சத்தியம் செய்வர். அடுத்த தொடர், நிச்சயமாக அவர்கள் பொய்யர்களே என்று அல்லாஹ் சாட்சியம் அளிக்கின்றான் என்று தெரிவிக்கின்றது. அதாவது, நாங்கள் நன்மையை கருதியும் மக்களின் வசதியை முன்னிட்டுமே அந்த பள்ளிவாசலை எழுப்பினோம் எனும் வாதத்தில் அவர்கள் பொய் உரைக்கிறார்கள். அவர்கள் அந்த நோக்கத்தில் பள்ளிவாசலை எழுப்பவில்லை. மாறாக குபா பள்ளிவாசலுக்கு ஊறு விளைவிக்க வேண்டும், இறை மறுப்பை வளர்க்க வேண்டும், இறை நம்பிக்கையாளர்களிடையே பிரிவினையை உண்டாக்க வேண்டும், முன்னர் அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதருடனும் போர் புரிந்தவனுக்கு, அதாவது அல்லாஹ்வின் சாபத்துக்கு உரிய அபு ஆமிருக்கு அரண் அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அதை கட்டினார்கள். அடுத்த வசனம் 108, நபியே, நீர் அதில் ஒருபோதும் தொழுவதற்காக நிற்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடப்பட்ட தடை உத்தரவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய சமுதாயத்தாருக்கும் இந்த தடை உத்தரவு பொருந்தும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுடைய சமுதாயத்தாரும் சரி, யாருமே ஒருபோதும் அந்த பள்ளிவாசலில் நின்று தொழலாகாது என்பது இதன் கருத்தாகும். பின்னர் அடுத்த தொடரில், ஆரம்பத்தில் கட்டப்பட்ட போதே இறை அச்சத்தின் மீது அடித்தளமிட்டு எழுப்பப்பட்ட குபா பள்ளிவாசலில் தொழுமாறு நபி அவர்களை அல்லாஹ் தூண்டுகின்றான். அதுவே அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிவதாகவும் இறை நம்பிக்கையாளர்களின் முழக்கத்தை ஒருமுகப்படுத்துவதாகவும் அமையும். அது மட்டுமன்றி அந்த குபா பள்ளிவாசலே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் ஓர் அரணாகவும் அமையும். இதனால்தான் உயர்ந்தோன் அல்லாஹ் ஆரம்ப நாளிலிருந்தே இறை அச்சத்தின் மீது நிறுவப்பட்ட பள்ளிவாசலே நீர் தொழுவதற்காக நிற்பதற்கு தகுதியானதாகும் என்று அடுத்த தொடரில் தெரிவிக்கின்றான். இவ்வசனத்தின் ஓட்டம் குபா பள்ளிவாசலையே குறிக்கிறது. இதனாலேயே ஆதாரபூர்வமான நபி மொழியில் குபா பள்ளிவாசல் தொடர்பாக கீழ்காணும் தகவல் வந்துள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குபா பள்ளிவாசலில் தொழுவது நன்மையில் உம்ரா செய்வதற்கு நிகரானதாகும். ஆதாரபூர்வமான மற்றொரு நபி மொழியில் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியிருப்பதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தும் வாகனத்தில் சவாரி செய்தும் குபா பள்ளிவாசலுக்கு செல்வார்கள். நபி மொழியொன்றில் காணப்படுவதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு வந்த புதிதில் பனு அம்ர் பின் அவுஃப் குடும்பத்தாரிடம் தங்கியிருந்தார்கள். அப்போது
நபி அவர்கள் குபா பள்ளிவாசலை கட்டுவதற்காக அடித்தளமிட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நபி அவர்களுக்கு கிப்லா திசையை குறித்து கொடுத்தார்கள். அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.